2ஆம் அதிகாரம் அதில் 1 கடைசி வசனங்கள் வரை நாம் வாசித்தோம். அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள் என்று சொல்லி அங்கே வேதம் நமக்கு காட்டித் தருகிறது. அந்த நேரத்திலே தேவனுடைய பிள்ளைகள் பலுகி பெருகுகிறதை எகிப்தினுடைய ராஜா பார்வோன் கண்டு, இவர்கள் தங்களுடைய எதிரிகளாய் மாறிவிடாதபடிக்கு இவர்களை நாம் அடக்கி அல்லது ஒடுக்கி இவர்களை வைக்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய ஜனங்களாகிய வாக்குத்தத்தத்தை பெற்ற ஜனங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஆபிரகாமினுடைய சந்ததி, ஈசாக்கின் சந்ததி, யாக்கோபின் சந்ததியா இருக்கிற ஜனங்கள் வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் எல்லா விதமான நன்மைகளையும் இழந்து வாழ்க்கையே ஜீவனோடு இருப்பதையே கசப்பாக எண்ணி வாழக்கூடிய நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனாய் ஆண்டவர் மோசே என்கிற ஒருத்தனை கத்தர் கொடுக்க, ஆண்டவர் அந்த பூமியில மோசே என்கிற ஒரு பிள்ளையை கத்தர் பிறக்க செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி எழுதப்பட்ட அந்த வார்த்தை, அந்த சேவ் அப்படின்ற வார்த்தை, யாஷா அப்படின்ற வார்த்தை எபிரேய மொழியில, இதை யூதர்கள் வாசிக்கும் பொழுது அவருடைய எண்ணங்களுடைய நினைவுகளுடைய சிந்தனைகள் எல்லாம் எங்க நேரடியாக போகிறது என்று சொன்னார், யாத்திராவின் புத்தகத்துக்கு அது போகிறது. இது வெறும் எழுத்துக்கள் அல்ல, இதுல தேவனுடைய வல்லமை அடங்கி இருக்கிறது. இது வெறும் சம்பவங்கள் அல்ல, இதை நம்புகிறவர்களுக்கு அது அப்படியே பலிக்கிறதா இருக்கிறது. யூதர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்கிற அந்த ரட்சிப்பு என்கிற யாஷா அப்படின்ற எபிரேய வார்த்தைக்கு சொந்தமான அந்த எபிரேய வார்த்தை தொடர்புடைய இடத்திற்கு அவர்கள் எங்கே போகிறார்கள் என்று சொன்னால், யாத்ராவின் புத்தகத்தை அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். எதை நினைத்துக் கொள்வாங்களா? யாத்ராவின் புத்தகத்தை நினைத்துக் கொள்வாங்க. எப்படி தன்னுடைய ஜனங்கள், நம்முடைய முன்னோர்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அடிமைப்பட்டு கிடந்த அவர்கள் இவ்வளவெல்லாம் கொடுமை அனுபவித்தார்கள். அந்த கொடுமை அனுபவித்திருந்த அவர்களுக்கு எப்படி ஜெபம் எப்படி இருந்தது, அவருடைய நம்பிக்கை எப்படி இருந்தது, அந்த நம்பிக்கையில தேவனுடைய வாக்குத்தத்தம் என்பது எப்படி அவர்களுடைய வாழ்க்கையிலே வேலை செய்தது என்பதை அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். வெறும் சம்பவமாக அதை பார்க்க மாட்டார்கள். அதை எப்படி எடுத்துக்கொள்ள தன் வாழ்க்கையில் தொடர்புடையதாய் அவர்கள் எண்ணி அதை மாற்றி பார்த்துக் கொள்வார்கள். தன்னுடைய வாழ்க்கையில தற்போது நிலவிக் கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையோடு கூட இந்த பிரச்சனைகளை அவர்கள் பொருத்தி பார்த்துக் கொள்வார்கள். எப்படி என்று சொன்னால், மோசே பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் மோசே பிறந்தாராமா அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. மோசே பிறந்த பொழுது என்ன நடந்தது அதை தன்னுடைய வாழ்க்கையோடு கூட பொருத்திக் கொள்வார்கள். மோசே பிறந்த பொழுது என்ன சம்பவம் நடந்தது, அப்போ மோசேவை காப்பாற்றின ஆண்டவர் என்னையும் காப்பாற்றுவார் என்று சொல்லி நினைத்துக் கொள்வார்கள். சட்டம் விரோதமாக இருந்தால், சூழ்நிலைகள் விரோதமாக இருந்தால், ஆளுகிறவர்கள் ராஜாக்கள் விரோதமாக இருந்தாலும் கூட தன்னையும் தன்னுடைய ஜனங்களையும் தன்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் மோசேயை காப்பாற்றினது போல என்னையும் காப்பாற்றுவார். கர்த்தர் மோசேவை அழைத்தது போல என்னையும் அழைத்திருக்கிறார். கர்த்தர் மோசேவை தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாக மோசேவை எப்படியெல்லாம் மோசேவுக்கு தன்னுடைய உதவிகரத்தை கர்த்தர் நீட்டி ஆண்டவர் நன்மை செய்தாலும், அதுபோல எனக்கென்று தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் நம்புவான். நான் ஏதோ பூமியில பிறந்து ஏதோ சாகறதுக்காக வரல, ஆண்டவரை அப்படியே பூமியில பிறந்து சாகறதுக்காக நான் வந்திருந்தேன்னா கர்த்தரை நான் அப்படியே விட்டுட்டு இருக்கலாம். அவர் ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்க கூடாது. அவர் ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்னா என்னை குறித்து தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. நான் எதற்காகவோ ஆண்டவருடைய ஊழியத்திற்காக, தேவநாமத்தின் மகிமைக்காக, தேவ ஜனங்களுக்காக, இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக, இந்த மக்களுடைய நன்மைக்காக நான் பயன்பட போகிறேன் என்று பயன்பட வைப்பதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ளே இருந்தால்தான், நான் வாழ்ந்து மடிவதற்காக பிறந்தேன் என்று சொன்னாலும் என் வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாய் மாறவிருக்கிறது, பிரயோஜனம் உள்ளதாய் கர்த்தர் மாற்றப் போகிறார், நான் பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறேன் என்கிற அந்த எண்ணம் விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிக்கு இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நான் கூட்டத்துல ஒரு லைன்ல, முதல் லைன்ல ஒரு 2 3வது ஆளா 4வது ஆளா உட்கார்ந்துட்டால 2வது லைன்ல உட்கார்ந்துட்டு வசனத்தை கேட்ட நான் இன்றைக்கு வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். தேவனுடைய நோக்கமும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலும் கௌசல்யா பெருமாள் என்கிற அந்த தம்பதிக்கு நம் பிள்ளையாய் இருந்து ஒரு பிள்ளையா பிறக்கும் பொழுது தேவன் தன்னுடைய தீர்மானத்தை மேல் வைத்தபடினால
தான் அங்க 22 வயசுல இருந்து பிரிச்சு கொண்டு வந்து சபையில வச்சு எல்லாத்துக்கும் கத்துக்கோ அப்படி சொல்லி கத்துக்க வச்சு பாடு உபத்திரவத்தினால பண்படுத்தி தெரியப்படுத்தி ஆண்டவர் என்னை இங்க நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நீங்கள் நினைக்க கூடாது அது அவருக்கு மட்டும் தான் சொந்தம், அதனால அவருக்கு வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அதனால ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்ட நினைக்க கூடாது. அப்படி அல்ல. யாருக்கு தெரியும்? கர்த்தர் உங்களை கொண்டு கூட பயன்படுத்தலாம். நீங்க கூட பாஸ்டா வரலாம். பாஸ்டா பெரிய வேலை ஒண்ணும் கிடையாது. கர்த்தர் உங்களை எப்படி வேணாலும் தன்னுடைய நாமத்தின் மகிமைக்காக இன்னொன்று சொல்லுகிறேன், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தேவனுடைய திட்டம் உங்கள் மேல் செயல்படுகிறது என்று சொல்லி நீங்கள் நினைத்தால் மாத்திரமே மோசேயினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்பட்டது போல என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செயல்படுவார் என்று சொல்லி நீங்கள் நினைக்க முடியும். அப்படி நினைத்தால் மட்டுமே இந்த வார்த்தைகள் உங்களால் விசுவாசிக்க முடியும். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் இதில் இருக்கிற விடுதலையும் நன்மையும் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இல்லை என்று சொன்னால் இதை ஒரு சம்பவமாக நீங்க பார்த்துட்டு போயிடுங்க. அவ்வளவுதான். மோசே ஒருத்தர் நடந்தாரு, அது இஸ்ரவேல் மக்களுக்கு நடந்தது, அது என்னைக்கோ நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்க இதை புறந்தள்ளி விட்டு நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியில நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்கள். தேவ பலன் உங்களுக்கு கிடைக்காது. உங்க சொந்த முயற்சியில சொந்த பலனை கொண்டு நீங்கள் போராடுவீர்கள். போராடி 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 சோர்ந்து போவீர்கள் என்று சொன்னால் தேவ ஒத்தாசை என்பது உங்களுக்கு வராது. தேவனுடைய பலன் என்பது உங்களுக்கு கிடைக்காது. தேவனுடைய வல்லமை என்பது உங்கள் வாழ்க்கையில் செயல்படாது. ஏனென்றால் இதை நீங்கள் புறந்தள்ளி விட்டீர்கள். இதை நீங்கள் வாழ்க்கையில் விட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்ளிகேபிள் பண்ண, உங்கள் வாழ்க்கையில் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் விசுவாசிக்க தவறினபடினாலே தேவ வல்லமை உங்களுக்கு தடைபட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்கள் யாரானாலும் சரி, நீங்கள் எப்பேற்பட்டவனாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்டவனாலும் சரி, நான் சொல்லுகிறேன், நீங்கள் அழைக்கப்பட்டது உண்மை, தேவன் உங்களை தெரிந்து கொண்டது உண்மை. நீங்க மோசேவை மட்டும் ஆண்டவர் பெரியாரா தெரிந்து கொள்ள உண்மையும் நான் சொல்றேன், மனிதனை பார்த்து மனிதனுடைய திறமையை பார்த்து ஆண்டவர் யாரையும் அழைக்கிறது இல்ல. ஒரு வேலை, இது பாஸ்டர் வேலை, இதற்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்டு வந்து நிக்க வச்சு ஆண்டவர் வேண்டிய அபிஷேகத்தை கொடுத்து பாடு மரணத்தை கொடுத்து பாடு எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டவர் எல்லாத்தையும் கத்து கொடுத்து நிக்க வைக்கிறார். இப்ப சொல்லுங்க, இதுல மேன்மை பாராட்ட எனக்கு என்ன இடம் இருக்கிறது? எனக்கு ஒண்ணுமே கிடையாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் ஒன்னே ஒண்ணு, அதுக்கு நான் விசுவாசத்தை அதை அர்ப்பணிச்ச அவ்வளவுதான், எல்லாத்தையும் பொறுமையை எடுத்துக்கிட்டாங்க. அதே போல மோசே 6 லட்சம் ஜனங்களை வழிநடத்தினார். மோசே வேதத்தில் இடம் பெற்றிருக்கிறார் என்று சொன்னார். அது மோசேக்கு பெருமை அல்ல, அது மோசே திறமைக்கு கிடைச்ச அது பெருமை அல்ல. மோசே அறிவாளி, மோசே திறமசாலி என்பது அல்ல. அங்கே மோசேயை அப்படியாய் மாற்றி அழைத்து திறமையுள்ளவனாக, அறிவுள்ளவனாக, எல்லாவற்றிலும் அவன் பேர் பெற்றவனாக அவனை மாற்றி அவனை அழைத்து கொண்டு வந்து நிறுத்தினது தேவன். அதனால மோசேவை நாம் புகழ்வது அர்த்தமாகாது. மோசேவை அழைத்த தேவன் என்றென்றைக்கும் வல்லமையுள்ளவர் என்பதை அவரை புகழ்வதே நியாயமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்க நினைச்சுங்க, மோசே ஒரு வேலை செய்ய ஆண்டவரால் அழைக்கப்பட்டார், அது அவருடைய வேலை. நானும் ஒரு வேலை செய்ய தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அது என்னுடைய வேலை, நான் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஆராதனை சொன்னேன், அந்த பாட்டு அழகு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். தேவ சேவையே என் கம்பீர சேவை. நான் சொல்லுவேன், அவர் அழகா பாடுறாரு. ஊழியம் தாயா அந்த கம்பீரமான ஒரு வேலை இந்த உலகத்துல, அது கம்பீரமான வேலை எதிரானா ஊழியம் மட்டும்தான். ஏன்னா மற்ற வேலைகள் எல்லாம் இந்த உலகத்துக்கு அடுத்த வேலைகளமா இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியம் மட்டுமே மக்களுக்கானதா, தேவனுக்கானதா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது தேவ சேவையே என் கம்பீர சேவை. இதுல 1000 பாடு இருக்கலாம், ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், தீமை நன்மை எல்லாமே இருக்கலாம். ஆனா அது கம்பீரமான சேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூத்தொட்டி கொண்டு வந்து வைக்கிறது கூட அது கம்பீரமான சேவை தான். ஏன்னா தேவ சேவை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அது அடுத்தபடியா வார்த்தை வந்து பாருங்க, தேவாவியில் நிறைந்து நானும் பாடி பாடுவேன். அல்லேலூயா. அந்த ஊழியம் செய்யறவனுக்கு தான் அது எவ்வளவு மேன்மையானது. அது ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டது, கர்த்தரோடு கூட அது நெருங்கினது. அல்லேலூயா. நான் சமீபத்தில் ஒன்று பார்த்தேன், கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். அவருடைய கையில போட்டிருக்கிற பேண்ட் வந்து கீழே போட்டு போயிட்டாங்க ஃபுட்பால் கிரவுண்ட். அதை எடுத்து ஏன் விட்டாங்கன்னா அது கிட்டத்தட்ட $75,000 போச்சு.
$75,000 போயிருக்காரு அந்த அவன் கையில போட்டுக்கிட்ட பேண்ட். ஏன் அவன் யூஸ் பண்ணது? அது யார் யூஸ் பண்ணது? கிறிஸ்டியானோ ரொனால்டோ யூஸ் பண்ணது. இப்ப நீங்க நானும் யூஸ் பண்ணது தூக்கி போட்டா எவனை வாங்க வேணாம், நாய் கூட மதிக்காது. ஆனா கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்னு சொல்லி வேர்வை தொடச்சு அப்படி டிஷ்யூ பேப்பர் தூக்கி போட்டா கூட இது கிறிஸ்டியானோ ரொனால்டோ வேர்வை படிச்ச ஒரு டிஷ்யூ பேப்பர், இது அது போகப்படுது $1,00,000. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ரொனால்டோ ரொனால்டோ விட 1000 லட்சம் கோடி ரொனால்டோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இது அவருடைய வார்த்தை, அவருடைய என்ன சொல்றது, அவருடைய சுவாசம், அவருடைய ஜீவன் அடங்கின வார்த்தை இது. இந்த வார்த்தை சொல்ற ஊழியம் இது. அப்போ இதுல ஒருத்தன் பங்கெடுக்கிறான் அப்படின்னா இதுல இருக்கிற இதுல இருக்கிற ஒரு பார்ட், இந்த சபையினுடைய ஒரு பார்ட், ஒரு வேலையை, ஒரு பகுதியை தனக்குரியதா மாத்திக்கிறான்னா அவன் எவ்வளவு வெளியேற பெற்றவனா மாறும். அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்ற. அதனால கர்த்தருடைய ஊழியத்துல உங்களை இணைச்சுக்குங்க, நேரத்தை ஒதுக்குங்க, அது கஷ்டப்பட்டு இணைச்சுக்குங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன்றது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஊழியம் செய்கிறவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அவனெல்லாம் தட்டி தாழ்த்தி இவங்கெல்லாம் பண்ண முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெயிச்ச மாதிரி தெரியும், ஆனா முடிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஜீசஸ் never fails இல்லையா, இயேசு தோத்து போக மாட்டாங்க இல்லையா. அதனால வசனம் அழகா சொல்லுது, ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறது, ஊழியக்காரனை விசாரிக்கிறது, ஊழியக்காரன் அக்னி ஜுவாலையா மாற்றுறார். எல்லாமே ஊழியக்காரன். அதனால மறுபடியும் சொல்றேன், இது பிரசங்கம் பண்றதுதான் ஊழியன்றது இல்ல, இந்த ஃப்ளவர் பாட்டை கொண்டாந்து வைக்கிறதும் ஊழியம் தான். ஏன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது கர்த்தருடையது. இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சுவாசம், கர்த்தருடைய ஜீவன், கர்த்தருடைய ரத்தம் அடங்கின இந்த வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லுகிற ஊழியம் தான் இந்த சபை. ஆமென். இதை நேசிக்கிறவர்ல கர்த்தர் நேசிக்கிறார், ஆசீர்வதிப்பார். அப்போ உங்கள் எல்லாருக்குள்ளேயும் முதல்ல என்ன வரணும்னா, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் என்னை முன்குறித்திருக்கிறார். நானும் மோசேவும் ஒண்ணுதான். ஆமா சொல்லுங்க, நானும் மோசேவும் ஒண்ணுதான். வேலைகள் தான் வித்தியாசம். சொல்லுங்க, வேலைகள் தான் வித்தியாசம். மோசே வேலை வேற, என் வேலை வேற, அழைப்பு ஒண்ணுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்குறித்தல் ஒண்ணுதான். சொல்லுங்க, முன்குறித்தல் ஒண்ணுதான், தெரிந்து கொள்ளுதல் ஒண்ணுதான். சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால மோசேயுடைய காரியங்களை எடுத்து பார்க்கும் பொழுது போன வாரத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். மோசே பிறந்தாரு. அப்போ நான் படிக்கிற கவனிங்க, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவர் லேவியின் குமாரத்திகள் ஒருத்தி விவாகம் பண்ணினார். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாக ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒழித்து வைத்தார். ஏன் 3 மாதம் ஒழிச்சு வச்சாங்க? ஒரு குழந்தை பிறகுதுங்க, ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தைய ஒழிச்சு வைக்கிறாங்களா? குழந்தை பிறந்தா ஒழிச்சு வைப்பாங்களா? உங்களுக்கு கூட குழந்தை பிறந்து ஒழிச்சு வச்சுங்க. என்ன பண்ணீங்க? பாஸ்டர் எனக்கு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறான் சொன்னீங்களா இல்லையா? ஆனா மோசே பிறந்தபோது ஒழிச்சு வச்சாங்க. அப்ப என்ன நடந்தது அப்படின்னா, அதுக்கு மேல் வசனம் சொல்லுது, பார்வோன் ராஜா ஒரு கட்டளை போட்டான். என்ன தெரியுமா? எபிரேயர் பிள்ளைகள் எத்தனை ஆண் பிள்ளை பிறந்தாலும் அத்தனை பிள்ளையும் என்ன பண்ணினோம்? கொன்னுடணும், வெட்டி போட்டுருந்தோம். ஏன்னா அந்த எபிரேயர்கள் விழுந்துட்டே இருக்கிறாங்க, கூட்டம் பெருகிட்டே இருக்குது. எபிரேயர்கள் அவங்க குழந்தை பெற்று போட்டுட்டே இருப்பாங்க. ஒரு 10 பேர், 12 பேர், 5 பேர், 20 பேர் கூட இருந்தா இருக்கலாம். அவ்வளவு பேர் இருப்பாங்க யூதர்கள். அதனால இவன் கருத்தடை பண்ணி பண்றான், குழந்தை பெற்றுட்டே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்வனை பண்ணிட்டான். டேய், பிறக்கிற ஆம்பளை பிள்ளைங்களை வெட்டி போட்டுறான், பிறக்கிற ஆம்பளை பசங்களா வெட்டி போட்டுட்டான். அப்ப எல்லா பிள்ளைகளையும் கொண்டு போட்டார்கள். மோசேவும் அந்த காலத்துல பிறந்தார். நல்லா கவனிங்க, பிறக்கிற ஆண் பிள்ளைகளை கொல்ற காலத்துல என்ன பண்ணாரு அவரு? மோசே பிறந்தான். பிறந்த உடனே அந்த குழந்தையை பார்த்து கொல்ல மனசு வரல. நான் போன வாரம் இது சொன்னேன், அந்த குழந்தையை பார்த்து கொல்ல மனசு வரல. அது ஏன்? அந்த குழந்தை அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். கொல்லத்துக்கு போறாங்க. சட்டப்படி அந்த குழந்தை என்ன பண்ணினான்? கொன்னுடணும். ஆனா அந்த குழந்தை கொல்லலான்னு போகும்போது பார்த்தா அது அழகா ஏதோ சிரிச்சிருக்கு. ஏதோ ஒரு அந்த கொல்ல வரவனுடைய எண்ணத்தையும் என்ன பண்ணிருக்குது?
அந்த குழந்தை மாத்திருக்கு. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, அந்த குழந்தை அறிவினாலே தன்னை கொல்ல வரான்னு தெரிஞ்சு அவனை இம்ப்ரெஸ் பண்ணணும், அவன் மைண்டை மாத்தணும்னு சொல்லி இதெல்லாம் பண்ணியிருக்குமா? அறிஞ்சு பண்ணியிருக்குமா? பண்ணியிருக்கா? இது நேரடியாக யாருடைய செயலா இருக்கும்? அப்ப கொல்ல வரவனுடைய மனசை மாத்துறது யாரு? அப்ப தேவன் நம்ம மனசை மாத்திருக்கிறாரு. எது மாத்துச்சு? அந்த குழந்தையினுடைய அழகு, ஏதோ ஒரு சிரிப்பு, ஏதோ ஒரு பார்வை, ஏதோ ஒண்ணு அந்த குழந்தைய தலையில இருக்க முடியும், இல்ல அழகா ஏதோ ஒண்ணு சிரிக்கிறதோ, ஏதோ கத்துறதோ, ஏதோ ஒண்ணு கொல்ல வரவனுடைய மனசையே மாத்துற அளவுக்கு கர்த்தர் அந்த குழந்தையினுடைய சின்ன விஷயத்தை வச்சு மாறினார். அல்லேலூயா. அப்படின்னா நான் என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னா, என்னுடைய அறிவை கொண்டு அல்ல. நான் என்ன விசுவாசிக்கிறேன்? என்ன போல நீங்களும் விசுவாசிங்க. என்னுடைய அறிவை கொண்டு அல்ல, என்னுடைய திறமை கொண்டு அல்ல, கர்த்தர் என்னிடத்தில் இருக்கிற ஏதோ ஒன்றை வைத்து எனக்கு முன்னாடி இருக்கிறவனை எனக்கு தீங்கு செய்ய வரணும்னு சொல்லி நினைக்கிறவன கூட மனநிலைமையை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரப்பான இயேசு ராஜா என் பலனானி. அப்புறம் எதற்கும் பயம் இல்லை, பயமே இல்ல. அல்லேலூயா. ஒரு குழந்தையை கொல்ல வரவனை வசனம் சொல்லுது, கொல்லாம அந்த குழந்தையை காப்பாத்தணும்னு சொல்லி எடுத்து ஒளிச்சு வச்சிட்டாங்க. அல்லேலூயா. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்ப மனசு மாறி இருக்குன்னு அர்த்தம். மனசு மாறி இருக்குன்னு அர்த்தம். அப்போ நல்லா விசுவாசி, நல்லா நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது யூதா என்ன விசுவாசிப்பான்? யூதா எப்படி விசுவாசிப்பானா? அப்ப இந்த குழந்தைகளுடைய அழகை பார்த்து கொல்லணும்னு போற ஒருத்தனுடைய மனநிலைமையே மாற்றக்கூடிய ஆண்டவர் என்ன அழிக்கணும், என் வேலையை என்ன கீழே தள்ளணும், இல்ல என்னுடைய ஆசீர்வாதத்தை தட்டி புடுங்கணும், என்ன சபிக்கணும், நான் ஒண்ணு இல்லாமல் போகணும்னு சொல்லி என்னுடைய வீழ்ச்சியை எதிர்பார்த்து இருக்கிற அந்த மனிதர்களுடைய மனநிலைமையும் கர்த்தர் பண்ணுவாரு, மாற்றி எனக்கு நண்பர்களாய் மாற்றுவார், என்னோடு கூட சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றுவார், என்னுடைய உயர்வுக்கு துணை செய்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார், என் சத்துருக்களை என்னோடு கூட சிநேகிதனாய் இருக்கும்படியாக கர்த்தர் மாற்றுவார்னு அவன் நம்புவான். அதனால அவனுக்கு நடக்கும். நீங்க என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? இதையே நம்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே அப்போ நம்ம அறிவை நம்பாம, நம்ம திறமையை நம்பாம, நம்முடைய அழகை நம்பாம, நம்முடைய நடையை நம்பாம, நம்முடைய ஹேர் ஸ்டைலை நம்பாம, நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸை நம்பாம, நம்முடைய பேச்சு திறமையை நம்பாம, நம்ம படிப்பை நம்பாம, எதையும் நம்பாம நேரடியா தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய கிருபையை நம்புவோம். எவ்வளவு பெரிய சத்தியம் தெரியுங்களா? புரியல, என்ன அப்படியே உழுக்குது. அப்போ என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை, என்னுடைய எதுவா இருந்தாலும் எல்லாம் தோத்து போகுது. அங்க ஒன்றே ஒன்றுதான் செயல்படுது, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை மட்டும் தான் செயல்படுது. அப்ப மனிதர் கண்களிலே நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் மனிதனிடத்திலே நமக்காக உருவாக வேண்டும் என்று சொன்னார். நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் மனிதனுக்கு உருவாக வேண்டும் என்று சொன்னால் அது நேரடியாக தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அந்த செயல் அது நான் போய் பேசுறேன், மாறிட்டாங்க, நான் போய் சொன்னேன், எனக்கு இந்த நன்மை வந்துருச்சு, நான் போய் இதை செஞ்சேன், அதனால இந்த இரக்கத்தை பாராட்டி எனக்கு இந்த நன்மை பண்ணிட்டாங்க, அப்படிலாம் இல்ல. இங்கே சொல்லுகிறது வேதம், கர்த்தருக்கு மோசே என்பவர் குழந்தையாக பிறந்திருக்கிறார். அப்ப அவருக்கு அறிவு இல்ல, திறமை இல்ல, புத்தி இல்ல, தான் யாருமே தனக்கே தெரியாது, குழந்தையா இருக்கிறாரு. அப்போ அவரை கொல்ல வேண்டும் என்று வந்தவன் அவரை பார்த்து, மோசே என்ற குழந்தையை பார்த்து மனம் மாறிவிட்டார். நன்மை செய்தானே, 3 மாசம் ஒழிச்சு வைக்கிறாங்களே காப்பாத்துன்னு சொல்லி. அப்போ இந்த நன்மை நமக்கு நடக்கணும்னா நிச்சயமா தேவனுடைய செயல் நம்ம வாழ்க்கையில செயல்படும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் காரணம். அல்லேலூயா. மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், இந்த வாக்குத்தத்தம் காரணமா இருக்கிறது. அதனால நீங்கள் வாக்குத்தத்தத்தை எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்களோ, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை எந்த அளவுக்கு நீங்க பிடிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில நன்மை நடந்துட்டே இருக்கும். உங்க சத்துருக்கள் உங்களுக்கு சிநேகிதமாயிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் உங்களுக்கு பெருகிட்டே இருப்பாங்க. அதனால வாக்குத்தத்தத்தை மறக்காதீங்க. எழுந்திருப்போமா? இன்னும் தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம்.